Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah, ala yasin habibillah. Alhamdulillah, alhamdulillah ala ihsanihi wa syukru lahu ala tawfiqihi wa imtinanihi. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ta'ziman li sha'nihi wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu ad-da'i ila ridwanihi wal hadi ila ihsanihi sallallahu alayhi wa ala alihi wa sahbihi wa sallam. Amma ba'du, faqad qala Allah ta'ala fi kalamihil qadim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Al-malu wal banuna zinatul hayati dunya. Sadaqallahul aliyyul azim. Wa qala nabiyyuna Muhammadun Rasulullah sallallahu alaihi wasallam, takhayyaru li nutfikum fa innal irqa dasatun. Sadaqallahul aliyyul azim. அளவற்ற அருளாளனான நிகரற்ற அன்புடையோனான அந்த அல்லாஹ்விற்கு கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாகுக. இன்னும் நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை காட்டி தந்த, வாழ்ந்து காட்டிய எம்முயிருக்கும் உயிரான எம்முயிரிடும் மேலான எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், ஈட்டி முனைக்கு முன்னால் நின்றபோதும் தங்களது ஈமானை ஒருபோதும் விட்டு கொடுக்காத எம் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். வருடா வருடம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற, உடல் உழைப்பாலும் பொருளாலும் உதவி செய்கிற அத்தனை நல்லுள்ளம் படைத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹமத்தும் பரக்கத்தும் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரம் துவங்கி புது வருடத்தை முன்னிட்டு இன்னும் ஆஷுராவினுடைய நாளை எதிர்பார்த்து சில நிகழ்ச்சிகள் மக்களினுடைய நன்மையை நாடி, மக்களுக்கு எப்படியாவது நலவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சில பயான் நிகழ்ச்சிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய போதனைகள் இந்த உம்மத்திற்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவ்வப்போது இதே போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்களுக்கு எம் பெருமானாரினுடைய போதனைகளை நாம் தெரியப்படுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிற விஷயம், இந்த உலகத்திலேயே பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் என்றே நான் சொல்லுவேன். மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். உலகத்தில் ஏராளமான பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் தோற்றுவிட்டார்கள் என்பதை நாம் ஒற்றுக்கொண்டாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது குறித்து, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன கடமைகளை நாம் செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளை எப்படி நாம் ஒழுக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை முழுமையாக இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எல்லா பெற்றோர்களும் இதில் வெற்றி பெற்று விட்டார்களா என்று பார்த்தால் மிக கேள்விக்குறிதான், ஆச்சரியக்குறிதான். ஒரு சிலரை தவிர ஒரு குழந்தையை நம்முடைய மரணத்திற்கு பின்னால், நம்முடைய அந்த வஃபாத்திற்கு பிறகு, இந்த உலகை விட்டு நாம் பிரிந்த பிறகு நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, நமக்காக வேண்டி குர்ஆன் ஓதக்கூடிய, நமக்காக வேண்டி சதகாக்கள் செய்யக்கூடிய, நமக்காக வேண்டி உம்ராக்கள் செய்யக்கூடிய, நமக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்யக்கூடிய குழந்தையாக நாம் வளர்த்து விட்டோமா என்பதை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தைய சாலிகான குழந்தையாக, ஒழுக்கமுள்ள குழந்தையாக வளர்த்தெடுப்பது என்பது இக்காலத்திலே ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலிருந்து இதுக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய தீர்வு என்ன? முதலாவதாக நல்லா தெரிந்துக்கணும். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை சாலிகான குழந்தையாக நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதிருந்து இந்த துஆவை ஆரம்பம் செய்ய வேண்டும், துவக்கம் செய்ய வேண்டும்? குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதருக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே யா அல்லாஹ், எனக்கு நல்ல சந்ததியை தா, நல்ல குழந்தையை தா என்று திருமணத்தின் போது அல்ல, திருமணத்திற்கு பின்பும் அல்ல, திருமணத்திற்கு முன்பாகவே அந்த துஆவை அந்த மனிதன் ஓத துவங்கி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. இறைவன் சில நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே பதிவு செய்வான். நல்லடியார்களினுடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், ஹப்லனா, எனக்கு நீ தருவாயாக, மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எனக்கு வரக்கூடிய அந்த மனைவியையும் அதன் மூலமாக வரக்கூடிய சந்ததிகளையும், குர்ரத ஆயுன், கண்குளிர்ச்சியான, எனக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடிய, எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, உலகத்தில் எனது பெயரை காப்பாற்றக்கூடிய, ஆகிரத்திலே எனக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய குழந்தையை தா என்று சில நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். எப்போது தெரியுமா? திருமணத்திற்கு முன்பாகவே அவர்களினுடைய துஆ என்பது துவங்கிவிடும். ஆக ஒரு சாலிகான குழந்தை வருவதற்கு ஒரு அடியான் முதலாவதாக துஆ செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் தெரியுமா? திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு ஆணும் துஆ செய்ய வேண்டும், ஒரு பெண்ணும் யா அல்லாஹ் நல்ல சந்ததியை தா என்று திருமணத்திற்கு முன்பிருந்தே அந்த துஆவை செய்வதற்கு துவங்க வேண்டும். அதுக்கு அடுத்ததா திருமணம் எல்லாம் முடிந்து விட்டது. அதற்கு அடுத்த பின்பும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தைக்காக வேண்டி ஒரு கணவன் மனைவி எப்போது துஆ செய்ய வேண்டும் சொல்கிறார்கள். லவ் அன்னா அஹதகும் இதா அத்தா அஹ்லஹு கால பிஸ்மில்லாஹ். ஒரு மனிதன் ஒரு மனைவியோடு சேரும்போது அந்த முதல் நாளிலே சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்கிற துஆவை
ஒரு மனிதன் ஓதினானே ஆனால் ஹதீஸில் வருகிறது அவர்களுக்கு ஒரு குழந்தை ரிசுக்காக கொடுக்கப்படும், பரக்கத்தாக கொடுக்கப்படும். லம் யதுர்ருஹு ஷைத்தான், அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டாது. ஏன்? இவர்கள் துஆ ஓதியதின் காரணத்தினால். ஆக ஒரு சாலிகான குழந்தை வேண்டும் என்று திருமணத்திற்கு முன்பாக ஒரு மனிதன் துஆ செய்ய வேண்டும். திருமணத்துக்கு பின்பாக மனைவியோடு சேரும் போதும் ஒரு மனிதன் இரண்டாம் கட்டமாக துஆ செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக, ஒரு மனிதன் கல்யாணம் முடிந்துச்சு, அதுக்கு அடுத்ததாக மனைவியாகிறவள் கர்ப்பம் தரித்தவளாக ஆகிவிட்டால், வயிற்றிலே அந்த குழந்தையை சுமந்தவளாக ஆகிவிட்டால், அப்போதும் கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. நம்ம தான் முன்னாடியே துவா செஞ்சிட்டோமே, இரண்டாம் கட்டமாகவும் துவா செஞ்சாச்ச, இந்த நேரத்திலையும் துவா செய்ய வேண்டுமா? குர்ஆனில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 92 வயதிலே குழந்தை கொடுக்கப்படுகிறது. ஜக்கரியா என்கிற குழந்தை, ஜக்கரியா நபிக்கு யஹ்யா என்கிற குழந்தை கொடுக்கப்படுகிறது. 92 வயது. அவர்களினுடைய மனைவி பிள்ளை பெறுவதற்கு தகுதியில்லாத மனைவியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே இவர்கள் கையேந்தி கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த காரணத்தினால் மலக்குமார்கள் வந்து சோபனம் சொல்வார்கள். ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மலக்குகள் வந்து சொல்வார்கள், உங்களுக்கு யஹ்யா என்கிற குழந்தை கொடுக்கப்பட்டு விட்டது. இங்க மனைவிக்கு அதை பெறக்கூடிய தகுதி இல்லை, இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த காரணத்தினால் குழந்தை கொடுக்கப்பட்டது. மிக சந்தோஷம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதான காலத்திலே குழந்தை இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவி கர்ப்பமாகிவிட்டால் அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்றிருந்தாலும் கூட அப்போதும் துஆ செய்தார்கள், ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து ஒரு அழகான சந்ததியை நான் கேட்கிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ் குழந்தை மாத்திரம் எனக்கு போதாது, துர்ரியத்தன் தய்யிபா சாலிகான பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடிய சமூகத்திற்கு ஏதாவது நன்மைகள் செய்யக்கூடிய அந்த குழந்தை தான் எனக்கு வேண்டும் என்று குழந்தையை கொடுத்த நேரத்திலேயும் அல்லாஹ்விடத்தில் நிபந்தனை வைத்து சாலிகான குழந்தை தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். எல்லா நபிமார்களும் கேட்டார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ கேட்டார்கள், ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன். இஸ்மாயில் என்கிற குழந்தை கொடுக்கப்பட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், இவரை சாலிஹீன்களினுடைய கூட்டத்திலே சேர்த்து விடு என்று இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்வார்கள். ஆக திருமணத்திற்கு முன்பாகவும் நல்ல சந்ததி வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயும் நல்ல சந்ததி வேண்டும், ஷைத்தான் தீண்டாத சந்ததி வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். மனைவி வயிற்றில் குழந்தையை சுமர்ந்த நேரத்திலேயும் ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹபுலி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, நல்ல சந்ததியை தா என்று நபிமார்களை போல ஒரு மனிதன் துஆ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சரியமான விஷயம், நபிமார்கள் இவ்வாறு துஆ செய்வது அவசியமா? நாம் நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிமார்களோடு எப்போதும் ஷைத்தான் சேருவதில்லை, அவர்களினுடைய வீடுகளிலேயும் ஷைத்தான் இருப்பதில்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஷைத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நபியே உங்களுக்குமா ஷைத்தான் உண்டு என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, இருந்தான், ஆனால் இப்போது என்னுடைய ஷைத்தான் முஸ்லீமாக மாறிவிட்டான், எனக்கு கட்டுப்பட்டவனாக மாறிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து தெரிகிறது, நபிமார்களின் பக்கத்தில் ஷைத்தான் நெருங்குவதில்லை. அவன் நெருங்கினாலும் கூட நபிமார்களுக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் அவர்களின் பக்கத்தில் நெருங்குவான். ஆக நபிமார்கள் பக்கத்திலேயும் ஷைத்தான் இருப்பதில்லை, அவர்கள் வசிக்கக்கூடிய வீட்டிலேயும் ஷைத்தான் இருப்பதில்லை. இருந்தாலும் கூட நபிமார்கள் என்ன துஆ செய்தார்கள்?
ஒரு வீடு என்பது குழந்தை வளர்வதற்கு மிக முக்கியமான ஒரு அங்கம். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சாலிகின்களாக நல்லடியார்களாக இருந்துவிட்டால் குழந்தை சாலிகின்களாக மாறிவிடும். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பின்பற்றாத மக்களாக இருந்தால் குழந்தைக்கும் அந்த குணம் என்பது தொற்றிக்கொள்ளும். ஆக நபிமார்கள் என்பவர்கள் அவர்களை ஷைத்தான் தீண்டாத இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் வளரக்கூடிய அவர்களின் குழந்தைகளும் சரிதான், ஷைத்தான் தீண்டப்படாத குழந்தையாகவே இந்த உலகத்திற்கு கிடைக்கும் என்றிருந்தாலும் கூட ஜக்கரியா நபி என்ன துவா செய்தாங்க தெரியுமா? துரியத்தன் தொய்யிபா. ஒரு நபி, யா அல்லாஹ் நல்ல சாலிகான குழந்தை எனக்கு தந்துவிடு என்று துவா செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களிலேயே 5 நபிமார்கள் ஆக சிறந்தவர்கள். உலுல் அஸ்மு என்று சொல்லக்கூடிய நபிமார்களிலேயே கட்டுப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன துவா செய்கிறார்கள்? யா அல்லாஹ் இஸ்மாயில் என்கிற குழந்தையை ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹீனாக நீ மாற்றிவிடு என்று, சாலிஹீன்களிலே நீ சேர்த்துவிடு என்று தன் குழந்தையை குறித்து நபிமார்கள் துவா செய்கிறார். ஆக இதிலிருந்து நமக்கு தெரியணும், குழந்தைகள் குறித்து நாம் அவ்வப்போது துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்பாக வயிற்றில் குழந்தை இருக்கும் போதும் அவ்வப்போது மனைவியினுடைய வயிற்றில் கை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். நபிமார்கள் சொல்லி தந்த இந்த ஆயாத்துகளை ஓத வேண்டும். ஆக 4ஆம் கட்டமாக அந்த குழந்தை பிறந்து இந்த உலகத்திலே வெளிப்பட்ட பிறகும் கூட ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தையை குறித்து துவா செய்ய வேண்டும். ஹன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் என்கிற குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்றெடுத்த உடனே என்ன துவா செய்தார்கள் தெரியுமா? குர்ஆனிலே வருகிறது, வைன்னி சம்மைத்துகா மரியம், யா அல்லாஹ் இதற்கு மரியம் என்று நான் பெயர் சூட்டி விட்டேன். வைன்னி உஐதுகா பிக வ துர்ரியத்தகா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் இந்த குழந்தையும் இந்த மரியம் என்கிற குழந்தையும் இதற்கு பிறகு வரக்கூடிய இந்த குழந்தையினுடைய சந்ததிகளையும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சின்ன குழந்தையாக பெற்றெடுத்த மரியமை பார்த்து மரியமை குறித்து அவர்களின் தாயார் துவா செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெற்றோருக்கு எப்போதும் தன் குழந்தைகள் குறித்து துவா செய்ய வேண்டும். கல்யாணத்துக்கு முன்பாக, கல்யாணத்திற்கு பின்பாக, குழந்தை வயிற்றில் வந்துவிட்டது என்று கர்ப்பம் தரித்தது உறுதியான பிறகும் கூட, அந்த தரித்த கர்ப்பத்தை ஒரு தாய் பெற்றெடுத்த பிறகும் கூட, ஆக எல்லா கட்டங்களிலேயும் சாலிகான குழந்தை குறித்து ஒரு பெற்றோர்கள் துவா செய்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு குழந்தை சாலிகாக மாறுவதற்கு பெற்றோர் செய்யக்கூடிய முதலாவதான வேலை. எல்லா தொழுகைக்கு பிறகும், எல்லா நல்ல அமல்களுக்கு பிறகும், யா அல்லாஹ் எனக்கு தந்த குழந்தையை ஹாஃபிலான குழந்தையாக, ஹாஃபிலத்தான குழந்தையாக, ஆலிமான குழந்தையாக, ஆலிமத்தான குழந்தையாக, தாத்தான குழந்தையாக, யா அல்லாஹ் குர்ஆனை மனனம் செய்த குழந்தையாக, மனனம் செய்த ஆணாக பெண்ணாக, அந்த குர்ஆனுக்கு விளக்கம் படிக்கின்ற ஆலிம்களாக, ஆலிமத்தாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுகிற ஆணாக பெண்ணாக எல்லா குழந்தைகளையும் எங்களுக்கு கொடுத்த அந்த குழந்தைகளை நீ மாற்றிவிடு என்று ஒரு பெற்றோர்கள் எப்போதும் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். நமது தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாலிகான குழந்தைகள் குறித்து நாம் எல்லா நேரத்திலேயும் துவா செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு குழந்தை சாலிகாக மாறுவதற்கு ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய முதலாவதான ஒரு விஷயம். அதற்கு அடுத்ததாக இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு இமாம்கள் சொல்லி தராங்க. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க ரஹிமஹுல்லாஹ், குழந்தைகள் குறித்து பெற்றோர்களை குறித்து சொல்கிறார்கள். லா துக்ரிஹு அவுலாதக்கும் அலா ஆதாபிக்கும் சொல்கிறார்கள். ஓ பெற்றோர்களே, குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களே,
உங்களினுடைய நடைமுறைகளின் மீது உங்களது குழந்தைகளை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டாம், கட்டுப்படுத்த வேண்டாம். ஏன் தெரியுமா? ஃபைன்னகும் மஹ்லூகூன லிஸமானி கைரி ஸமானிக்கும், உங்கள் அல்லாத காலங்களிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். நீங்கள் பிறந்த காலம் வேறு, அவர்கள் பிறந்த காலம் வேறு. உங்களது காலத்தில் என்ன நடைமுறை இருந்ததோ அதன் அடிப்படையிலேயே ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கம் கற்பித்து விட வேண்டாம், ஒரு குழந்தையை நீங்கள் நிர்பந்தப்படுத்த வேண்டாம் சொல்கிறார்கள். நாம் பிறக்கும் போது இத்தனைக்கு 1990 ஒரு 80களில் நம்ம பிறந்தோம். அதே மாதிரி இப்போ காலம் கிடையாது. நமக்கு என்னென்ன ஒழுக்கவியலை எந்த விதத்தில் சொல்லி தந்தார்களோ அதே அடிப்படையில் இப்போது இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாமெல்லாம் ஒரு விஷயம் சின்னதாக தப்பு பண்ணோம், ஒரு சாப்பிடும்போது பேசினாலும் கூட கம்பெடுத்து அடிக்கக்கூடிய தந்தைமார்களை நாம் பார்த்திருக்கிறோம், தாய்மார்களை நாம் பார்த்திருக்கிறோம். சாப்பிடும்போது சின்னதாக பேசுனதற்கு திட்டக்கூடிய அடிக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்திருக்கிறோமே. இப்போதுள்ள காலம் அப்படி அல்ல. சொல்கிறார்கள், நீங்கள் பிறந்த காலம் வேறு, அவர்கள் பிறந்த காலம் வேறு. வஹாதிபூகும் அலா கத்ரி உகூலிஹிம், அவர்களினுடைய அந்த அறிவுகளுக்கு தோதுவாக வஹாதிபூகும், அவர்களிடத்திலே நீங்கள் பேசி பழகுங்கள். ஆக உங்களை போல அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் நெருக்கி ஆள வேண்டாம், அவர்களை நீங்கள் வித்தியாசமாக கையாள வேண்டும் என்று சொல்கிறார். காலங்கள் கடந்து போக போக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒழுக்க நடைமுறைகளும் அவ்வப்போது மாற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே சட்டம்தான், அதே விதிதான், நீங்கள் சொல்லக்கூடிய முறைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். முன்னோர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தைகிட்ட ஒரு பெற்றோர் எப்படி பழக வேண்டும் என்று சொல்கிறார்கள். சாபிகும் சபன், முதலாவது அந்த குழந்தைக்கு 7 வயது ஆகும் வரை சாபிக், அந்த குழந்தையிடத்தில் நீங்கள் குழந்தையாகவே பழக வேண்டும். வாதிபுகும் சபன், அடுத்ததாக 7 வயது முடிந்து அதுக்கு அடுத்த கட்டமாக 8 வயதிலிருந்து 14 வயது வரை வாதிபுகும், அந்த குழந்தைகளுக்கு அவ்வப்போது நீங்கள் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சாதிபுகும் சபன், அதுக்கு அடுத்த வயது 15 வயதிலிருந்து 21வது வயது வரை அடுத்த கட்டமான 7, அதில் உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் நண்பர்களாகவே மாறிவிட வேண்டும் என்கிறார். ஆக ஒரு குழந்தைகிட்ட ஒரு பெற்றோர்கள் எப்படி பழகணும்னு சொல்லித்தராங்க முன்னோர்கள். ஒரு 7 வயது வரை நாம் அந்த குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடணும், அந்த குழந்தைகளோடு சேர்ந்து விளையாட்டு பிள்ளைகள் போல இருக்க வேண்டும். அடுத்த 7 வயதிலே, அடுத்த கட்டமாக 2ஆம் 7 வயதிலே அந்த குழந்தைகளுக்கு அவ்வப்போது ஒழுக்கவியலை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். என் பெருமானார் சொன்னார்கள் அல்லவா, உங்களது குழந்தைகளுக்கு 7 வயது ஆகிய போது நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். 10 வயது ஆன பிறகும் தொழுகவில்லை என்றால் காயப்படாமல் அடித்து அவர்களை நீங்கள் தொழுகைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் கட்ட பருவம். இஸ்லாத்தினுடைய அமல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக்கமாக அந்த குழந்தைகளுக்கு அப்போது தான் நம்ம சொல்லணும். சின்ன வயசில் பிடிச்சி அந்த குழந்தைய நிர்பந்தப்படுத்தி நோம்பு வைன்னு சொல்கிறது, ஏதாவது ஒரு சட்டத்தை நிர்பந்தப்படுத்தி செய்ய சொல்கிறது, அந்த 7 வயதுக்குள் இருக்கக்கூடாது. குழந்தையாகவே 7 வயதில் மாறிவிட வேண்டும். அடுத்த 7 வயதில் தான் அந்த குழந்தைக்கு ஒரு மெச்சூர் வரும், ஒரு விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வரும். அப்போது நீங்கள் இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பித்து கொடுக்க வேண்டும். அதுக்கடுத்து 7 வயசு இருக்குல்ல, அந்த வயசுல தான் சாதிபுகும் சபன், நீங்கள் அந்த குழந்தையோடு நண்பர்களை போல நீங்கள் மாறிவிட வேண்டும் என்கிறார். அந்த குழந்தையிடத்திலே நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய நண்பனாக மாறிவிட வேண்டும் என்கிறார். ஆக இப்படித்தாக ஒரு குழந்தையிட்ட ஒரு தாயார், ஒரு பெற்றோர், ஒரு தந்தை பழக வேண்டும் என்று சொல்கிறார். எப்போதும் குழந்தையிடத்திலே கடுகடுத்த அந்த முகத்தோடு, சிரிப்பில்லாத முகத்தோடு இருப்பதை என் பெருமானார் வெறுத்தார்கள். சொன்னார்கள், ஷருன்னாசி அல் முகையக அலா அஹ்லிஹி, குடும்பத்தார்களின் மீது மிக கெட்ட ஆண் யார் தெரியுமா? ஒரு கெட்ட கணவன் யார் தெரியுமா? என் பெருமானார் சொல்கிறார்கள், ஷருன்னாஸ் அர் ரஜுலு இதா தஹல பைத்தஹு, ஒரு கணவர், ஒரு தந்தை தன்னுடைய வீட்டிலே நுழைந்து விட்டால்
ஒரு தந்தை வீட்டுக்கு வந்துட்டா போதும், ஹஷா இம்ராத்துஹு அரப வலது, உடைய மனைவியும் பயந்து விடுவாள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பயந்து ஓடிவிடும். இவர் வந்துட்டாரு, நம்மளை அடிப்பாரு, ஏதாவது ஏசுவாரு, திட்டுவாரு அப்படின்னு தன்னுடைய மனைவியும் பயப்படுவாள், தன்னுடைய குழந்தையும் பயப்படும் அல்லவா. இந்த கணவர் கெட்ட கணவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக சாதாரணமாக பழக வேண்டும். ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கூட, ஒரு டாக்டராக இருந்தாலும் கூட, ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் கூட, வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு பிள்ளைக்கு தந்தை தானே நாம், ஒரு மனைவிக்கு நல்ல கணவர் தானே நாம். இந்த டாக்டர் என்கிற பட்டத்தோடு வீட்டில் நுழைய வேண்டாம், பட்ட அந்த படிப்புகளோடு வீட்டிலே நுழைய வேண்டாம். ஒரு சாதாரண கணவனாக ஒரு குழந்தைக்கு தந்தையாக நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் பாசமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்களை பார்த்து உங்களது மனைவி பயப்படுவதை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், பெருமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது வருகையை குறித்து உங்களது பிள்ளைகள் பயந்து விட்டால், ஓடோடி போனால் அதை நீங்கள் பெருமையாக கருத வேண்டாம். அப்படிப்பட்ட கணவன்மார்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட கணவன்மார்கள் என்கிறார்கள், ஒரு கெட்ட ஆண் என்று சொல்கிறார்கள். ஆக ஒரு குழந்தையோடு ஒரு தந்தை அழகான முறையில் பழகணும், கடுகடுத்த முகத்தோடு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ அதே சட்டத்தை அதே விதத்திலே ஒரு குழந்தையிடத்திலே ஒரு தந்தை திணிக்க பார்க்க வேண்டாம் என்று ஷாஃபி இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக முதலாவதாக எப்போதும் துவா செய்ய வேண்டும். இரண்டாவதாக குழந்தையிடத்திலே அவர்களுக்கு தோதுவாக குழந்தையாக பழகி ஒரு குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். மூன்றாவதாக அஹ்மதி இமாம் அவர்கள் சொல்வார்கள், குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய முறையிலே அஹ்மதி இமாம் ஹம்பலி மதுகபை தோற்றுவிட்ட அந்த இமாம் அவர்கள் அழகாக நம்மை பார்த்த ஒரு கேள்வியை கேட்பார்கள். குழந்தையை ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்து கேட்பார்கள், கைஃப யஸ்தகீமு தில்லு வல் அவுது அஹ்வஜ், ஓ மனிதர்களே, மரத்தினுடைய அந்த கிளை கோணலாக இருக்கிறது, நிழல் மாத்திரம் எப்படி நேராக இருக்கும்? மரத்தினுடைய கிளை என்பது கோணலாக இருந்தால் நிழலும் கோணலாகத்தானே இருக்கும். நீங்கள் சரியில்லாத போது உங்களது குழந்தை மாத்திரம் எப்படி சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் தொழுகையாளியாக இல்லை, உங்களது குழந்தை எப்படி தொழுகையாளியாக மாறும்? நீங்கள் நோன்பு நோக்கவில்லை, உங்களது குழந்தை எப்படி நோன்பு நோக்கும்? ஆக சொல்வார்கள், இதா அராத ரஜுலு ஐயோ அதிப வலதுகு, ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பிக்க நாடினால் முதலாவதா ஒரு தாய் தந்தை என்ன செய்யணும் தெரியுமா? பல் யுஸ்லிஹ நஃப்ஸஹு அவ்வலன், முதலாவதாக தன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறார். ஒரு குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பிக்க நாம் சென்றால் நாம் சரியாக இருந்தால் அந்த குழந்தை சரியாக ஆகும் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? ஃபைன்ன அஅயுனு சிபியான், குழந்தைகளினுடைய அந்த கண் பார்வையாகிறது, கண்களாகிறது, மஅகூதத்தும் பிஅஃஆலில் ஆபா, பெற்றோர்களினுடைய செயல்பாடுகளை கொண்டு அது கெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பெற்றோர் தன்னுடைய தாய் தந்தை என்ன செய்கிறார்கள் என்று குழந்தை என்பது நோட்டமிட்டு கொண்டே இருக்கும். பெற்றோர்களினுடைய சொற்களை அல்ல, ஒரு குழந்தை பெற்றோர்களினுடைய செயல்பாடுகளை கவனித்து கொண்டே இருக்கும். வீடுகளில் நீங்கள் தொழுது கொண்டே இருந்தால் தானாக குழந்தை வந்து தொழுகுவதற்கு ஆரம்பிக்கும். வீடுகளில் நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தால் தானாக வந்து அந்த குர்ஆனை எடுப்பதற்கு குழந்தை ஆரம்பிக்கும். வீடுகளிலே நீங்கள் தஸ்பீக் செய்து கொண்டே இருந்தால் தானாக வந்து தஸ்பீக் செய்வதற்கு அந்த குழந்தை ஆரம்பிக்கும். ஆக ஒரு பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்பதை குழந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கும். எனவே உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் சரிபடுத்துங்கள், உங்களது குழந்தை சரியாகும் என்று சொல்கிறார்கள். சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தன் குழந்தைய பக்கத்தில் வச்சு சொல்றாங்க, யகூலு லி வலதிஹி, அந்த குழந்தைக்கு சொல்கிறார்கள்,
யாபுனைய, என் அருமை மகனே, என் செல்ல மகனே, இன்னீல அசீது ஃபீ ஸலாத்தி மின் அஜ்லிக்க, என்னுடைய நஃபிலான தொழுகைகளை நான் அதிகமாக தொழுது கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? மின் அஜ்லிக்க, ஒன்னால் தான், உன்னுடைய காரணத்தினால்தான் நஃபிலான தொழுகைகளை நான் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஏன்? எனது தொழுகைகளை பார்த்து நீ பின்னால் தொழுகையாளியாக மாற வேண்டும். என் செயல்பாடுகளை பார்த்து நீ சரியாக வேண்டும். ஆக உன்னை தொழுகையாளியாக மாற்றுவதற்கு நான் தொழுகையாளியாகவே மாறிக்கொண்டிருக்கிறேன். நஃபிலான தொழுகைகளை நான் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறேன் என்று தன் குழந்தையை பக்கத்தில் பார்த்து சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். சஹாபாக்களில் அதிகமான சஹாபிகள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், சில சஹாபிகள் வீட்டிற்கு சென்றுதான் சுன்னத்து தொழுகை தொழுகுவார்கள். அதற்கு எந்த இடத்தில் தொழுகுவது என்று என் பெருமானாரை அழைத்து ஒரு முறை தொழுகை நடத்தவும் சொல்வார்கள். வரக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக இந்த இமாம்கள் எழுதுவார்கள், எதற்காக வேண்டி சஹாபிகள் ஃபர்ல் அல்லாத சுன்னத்து தொழுகைகளை, முன்பின் சுன்னத்துகளை வீடுகளில் சென்று நிறைவேற்றினார்கள் என்பதற்கு சொல்வார்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அந்த தொழுகுவதை பார்த்து பயிற்சி பெற வேண்டும். தொழுகுவதை பார்த்து அவர்களுக்கு ஆர்வம் வர வேண்டும். தன்னுடைய தந்தை தொழுகிறார், தன்னுடைய தாய் தொழுகிறார் என்று தொழுகையின் மூலமாக அந்த குழந்தைகளை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர சொற்களின் மூலமாக அல்ல. ஆக ஒரு குழந்தை தாய் தந்தையினுடைய செயல்பாடுகளை கவனித்து கொண்டே இருக்கும். அதை நாம் சரியாக்கிவிட்டு குழந்தையை சீர்படுத்த வேண்டும். ஆக குழந்தைகளுக்காக எப்போதும் துஆ செய்ய வேண்டும். இரண்டாம் கட்டமாக ஷாஃபி இமாம் சொல்வது போல் அந்த குழந்தைகளோடு நண்பர்களாகவே நாம் மாறிவிட வேண்டும். மூன்றாம் கட்டமாக ஒரு குழந்தையை சீர்படுத்தக்கூடிய முறை தன்னை சரிபடுத்திவிட்டு அதற்கு அடுத்ததாக குழந்தைகளை சரி செய்வதற்கு நாம் இறங்க வேண்டும் என்கிறார்கள். ஆக குழந்தைகள் என்பவர்கள் பெற்றோர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்ட மிகப்பெரிய அமானிதங்கள். அவர்கள் அஸ்ஸபிய அமானத்துன் இந்த வாலிதை கஸாலி இமாம் அவர்கள் சொல்வார்கள், குழந்தைகள் ஆகிறவர்கள் ஒரு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானித பொருட்கள். அவர்கள் அமானிதமான பொருட்கள். அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே அவர்களினுடைய கல்வி என்பது பரிசுத்தமாக்கப்பட்ட கல்வாகவே இருக்கும். எந்த ஒரு தீமையும் பதிந்திருக்காது, எந்த ஒரு நன்மையும் பதிந்திருக்காது. சொல்கிறார்கள், ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து திரும்ப திரும்ப அதை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தால், அதை பழக்கப்படுத்தி கொண்டே இருந்தால், இந்த உலகத்திலேயும் அந்த குழந்தை நற்பாக்கியம் பெறும், ஆகிரத்திலேயும் அந்த குழந்தை நற்பாக்கியம் பெறும். ஆக குழந்தையினுடைய கல்வி என்பது அத்தாகிரா, அது பரிசுத்தமானது. எந்த ஒரு கெட்ட விஷயமும் தெரியாது, எந்த ஒரு நல்ல விஷயமும் தெரியாது. நீங்கள் எதை ஆரம்பமாக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் போதிக்கிறீர்களோ அது கல்வில் அப்படியே பசுமரத்தில் அடித்த ஆணியை போல அது பதிந்துவிடும். பிற்காலத்திலும் கூட அந்த நன்மையான விஷயத்தை அந்த குழந்தை தவற விடாது, அந்த குழந்தை விட்டு விடாது. ஆரம்பத்திலேயே நன்மையான விஷயங்களின் மீது நீங்கள் பழக்கப்படுத்துங்கள், அந்த குழந்தை வெற்றி பெறும் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை போதிக்கணும். ஒரு நடிகரினுடைய அந்த பாடலை பாடியதற்காக புகழக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். ஒரு நடிகரை போல பேசியதற்காக புகழக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். ஒரு நடிகனை போல ஆடை அணிந்ததற்காக புகழக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு மாற்று மதத்தவனை போல வேடமிட்டதற்காக மேடையில் அவனை அழகு பார்க்கிறோம். மாற்று மதத்தானுடைய அந்த கோலத்திலே அது பேசுகிறதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆக நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். அதுதான் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேடித்தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குழந்தைகளுக்கு ஒரு தாய் தந்தை நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக
தாய் தந்தைகள் தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்றை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு குழந்தை சாலிகில்லாத நற்பாக்கியம் பெறாத குழந்தைகளுக்கு பெற்றோரும் ஒரு காரணமாக ஆகிவிடக்கூடாது. இமாம்கள் சொல்றாங்க, இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வதுஆ அலா அவுலாதிக்கும் ஃபீ ஹாலத்தில் கலபி, ஓ மனிதர்களே, கோபமான நேரத்திலே நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு எதிராக துஆ செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது நீங்கள் ஒரு வேலைகளை சொல்லி அந்த குழந்தை கட்டுப்படவில்லை, உங்களுக்கு கோபம் வருகிறது, உங்களுக்கு ரோஷம் வருகிறது, கட்டுப்படுத்த முடியாத கோபம் மேலோங்கக்கூடிய நேரத்திலே ஏதாவது குழந்தைகளின் மீது பதுவாவை நாம் செய்து விடுகிறோமே, அப்படிப்பட்ட பதுவாவை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? பைன்ன கலிமாத்தில் ஆபா, பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த கலிமாக்கள் என்பது, அந்த துவாக்கள் என்பது சிகாமுன் நாஃபிதா, அது கூர்மையான ஒரு அம்பை போல, ருபமா வாஃபகத்து சாத்து இஜாபா, சில நேரத்திலே நீங்கள் குழந்தைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய துவா அது இஜாபத்து துவா, துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம். வாங்கு சொன்ன பிறகு தொழுகை நடக்கக்கூடிய நேரம் அல்லது ஜுமா தினத்திலே, அது முக்கியமான சிறப்பான நாட்களிலே, ஏதாவது கோபமான நேரத்திலே அந்த குழந்தை செய்கிற சேட்டைக்காக வேண்டி நாம் பதுவா செய்து விடுகிறோமே. சொல்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அந்த துவா அது இஜாபத் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆகிவிட்டால் அது துவா அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் என்ன பதுவா செய்தீர்களோ அது உங்களது குழந்தையின் மீதே விழுந்து வயஸ்கல் வலது பி சபபிலிசானி அபவை, தாய் தந்தையினுடைய நாவின் காரணத்தினாலே ஒரு குழந்தை வழிகட்டு போய்விடும். சாலிகான குழந்தையிலிருந்து அது வெளியாகிவிடும். எனவே குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, இதுவும் உங்களது குழந்தை சாலிகான குழந்தையாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அம்சங்கள் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக இமாம்கள் ஒரு குழந்தை சாலிகாக இருப்பதற்கு எப்படி ஒரு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்த விஷயங்களை வரிசையாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இமாம் இப்னுல் கையம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், பெற்றோர்களை பார்த்து சொல்வார்கள், ஓ பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஆரம்பமாக இந்த 3 விஷயங்களை நீங்கள் தடுக்க வேண்டும். 3 விஷயத்தை தடுத்து நிறுத்தணும். இப்னுல் கையம் ஜௌசி சொல்றாங்க, கிதாபுல பதிவு செய்கிறாங்க. இதுல நம்ம கவனம் செலுத்துறோமா இல்லையான்னு தெரியல. சொல்றாங்க, அத்தஹஃபுலு அன் இஹ்மாலி கலபிஹி வ ஷஹ்வதிஹி வ புகாஇஹி, ஆரம்பமாக உங்களது குழந்தை அதிகமாக கோபம் கொள்ளக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அதை சரிப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஒரு குழந்தையை எப்போதுமே அதிகமாக கோபப்படுறதுக்கு விடக்கூடாது. அந்த குணம் அந்த குழந்தையிடத்தில் இருந்தால் அதை பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரிப்படுத்த வேண்டும். ஷகுவதி, அதிகமாக ஒரு குழந்தை பேராசை பிடிக்கக்கூடியதாக இருந்தால், இது எனக்கு வேணும்னு ஒரு சில குழந்தைங்க சொல்லிக்கிட்டே ஒத்த காலில் நிற்கும் பார்த்தீங்களா, நாமளும் அந்த குழந்தை அடம் பிடிச்சி கேட்கும்போது அதை செஞ்சு முடிச்சிடணும். சொல்கிறாங்க, அந்த ஷகுவத்துகளை ஆசைகளை குழந்தைகளுக்கு நீங்கள் குறைத்து விட வேண்டும். ஓ புகாஇஹி, அதிகமாக அழுகுவதை குறித்தும், ஒரு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் தடுப்பதற்கு குறைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 3 குணங்களை குழந்தையிட்ட இருந்து பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் என்கிறார்கள். அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய குழந்தையாக இருந்தாலும், இன்னும் அதிகமாக ஆசை கொள்ளக்கூடிய குழந்தையாக இருந்தாலும், அதிகமாக அழுகக்கூடிய குழந்தையாக இருந்தாலும், ஆக இந்த 3 குணங்களை நீங்கள் குழந்தைகளுக்கு தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? ஃபைன்ன ஃபசாதல் அவுலாது, ஒரு குழந்தை கெட்டு போகுவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எழுதுகிறார்கள், காலிபுஹு மின் கிபலில் ஆபா, அது பெற்றோர்களின் புறத்திலிருந்து தான் அது கெட்டு போகிறது என்று எழுதுகிறார்கள். ஆக நம்மை பார்த்து குழந்தைகள் என்ன செய்து கெட்டு போகுது எழுதுறாங்க. வ தத்லீஹிம் அஸ்ஸாயித்
அளவு கடந்த செல்லம் கொடுப்பதின் காரணத்தினாலும் குழந்தைகள் ஆகிறது கெட்டு போகிறது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆக என்னுடைய குழந்தையை நான் திட்டவே மாட்டேன், நான் சாதுரியமாக வளர்க்குறேன், சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என் குழந்தைய நான் அடித்ததே கிடையாது, நான் எதையுமே திட்டியதே கிடையாது, எந்த ஒன்றை நான் என் குழந்தை வாங்கி கேட்டாலும் சரிதான் அதை நான் உடனே எடுத்து கொடுத்துருவேன், அதை நான் மறுத்ததே இல்லை, இப்படியெல்லாம் ஒரு பெற்றோர்கள் சொல்லுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது பெருமையான வார்த்தைகள் கிடையாது, இதை கொண்டு பெருமை கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்ல. ஒரு குழந்தை அது அதிகமாக கோபம் கொள்ளுகிற போது, அதிகமாக அழுவுகிற போது, அதிகமாக ஆசை கொள்ளுகிற போது பெற்றோர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆரம்பத்திலே இதை கலந்தெடுத்துடும். ஆரம்பத்திலே நம்ம அதை கண்டுகொள்ளாமல் விட்டால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய இடையூறாக வந்து நிற்கும். நம்மால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு பொருளை நமது குழந்தை வாங்கி கேட்கும், கொடுத்தே ஆக வேண்டும். ஏன் சிறுவயசில் கொடுத்து கொடுத்து பழகிவிட்டோம், இல்லை என்று ஒரு முறை கூட அந்த குழந்தையிடத்திலே சொல்லவில்லை. எனவே இந்த நேரத்திலேயும் அந்த குழந்தை நம்மை நிர்பந்தப்படுத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் ஆளாகி விடாமல் இருப்பதற்கு இமாம்கள் சொல்கிறார்கள், ஆரம்ப காலத்திலேயே சில விஷயங்களை குழந்தையிடத்திலிருந்து நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆக இமாம்கள் ஒரு குழந்தை சாலிகாக வளருவதற்கு நமக்கு நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லித் தருகிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய குழந்தை இன்னொரு உஸ்தாதிட்ட படிக்குது, மார்க்க கல்வி படிப்பதற்கு போகுது. அந்த மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த உஸ்தாத் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். கதப உமர் இப்னு அப்துல் அசீஸ் இலா முஅத்திபிலி வலதிஹி, குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பாதுல் மதாஹி, ஆசிரியர் அவர்களே, குழந்தைகளிடத்திலிருந்து என் குழந்தைகளிடத்திலிருந்து முதலாவதாக நீங்கள் சரியாக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பாதுல் மலாகி, வீண் விளையாட்டுக்களை நீங்கள் சரியாக்கிவிட வேண்டும். குழந்தைகிட்ட ஆரம்பத்தில் கட்டமாக சின்ன சின்ன வீண் விளையாட்டுகள், எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்லாத நன்மையை பெற்றுத்தராத விளையாட்டுகள் இருக்கும். அந்த விளையாட்டுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளும்படி நீங்கள் சொல்லுங்கள். இப்போது கூட நம்ம நிறைய குழந்தைகளை பார்க்குறோம், சாதாரணமாக பெற்றோர்கள் அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. நமக்கு அந்த குழந்தை எந்த ஒரு இடையூறும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தையுடைய அந்த நேரத்தை, அந்த வாழ்க்கையை பாழாக்கிறோமே. அது உள்ளுக்கு போய் யூடியூப் வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை நோண்டுத, யூடியூப்பில் அப்படி எல்லா வீடியோவும் பார்க்க தெரியுத, எப்படி லாக் போடணும்னு தெரியுத, லாக் பட்டனை எப்படி எடுக்கணும்னு தெரியுத, அதில் ஏராளமான விளையாட்டுகள் செல்ஃபோனில் இருக்குது. பெற்றோர்களுக்கு தெரியாமல் இந்த குழந்தை அதை ஒரு லாக் பட்டன் போட்டு வச்சிருக்கு. பெற்றோர்கள் குழந்தைக்கு தெரியாமல் லாக் போட்டு வைப்பாங்க, செல்ல தெரியாமல் வைப்பாங்க. அப்படிங்கிறத தாண்டி அந்த குழந்தைக்கு தெரியுது, பெற்றோருக்கு தெரியாமல் இந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, செல்ஃபோனில் ஒரு ஃபோல்டரு, அதில் நிறைய கேமாக இருக்குது. ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாது, உமாவுக்கும் தெரியாது, வாப்பாவுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் உருவாகக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. ஒரு கேரம் போர்டு விளையாடுறாங்க, சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து விளையாடுறாங்க. தொழுகையினுடைய நேரம் நடக்கிறது. அந்த தொழுகையினுடைய நேரத்திலே தொழுகாமலேயே அந்த விளையாட்டிலேயே கழியக்கூடிய நம்மளது குழந்தைகளுடைய நாம் பார்க்கிறோமே. ஏராளமான தேவையான விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த காலத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆக சொல்கிறார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்கிறார்கள், வீண் விளையாட்டுக்களை தவிர்த்து கொள்ளும்படி எனது குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுங்கள், அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்ன பதஅஹா மின ஷைத்தான், அந்த விளையாட்டினுடைய ஆரம்பமாகிறது அது ஷைத்தானை விடுந்து ஷைத்தானிடமிருந்து தோன்றியதாக இருக்கும். வாகிபத்தஹா சஹ்துர் ரஹ்மான், அந்த விளையாட்டினுடைய முடிவாகிறது சஹ்துர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்று தருவதாக அந்த விளையாட்டுகள் அமைந்துவிடும். ஒரு நேரம் போகிறதுக்காக நம்ம விளையாட ஆரம்பிப்போம். காலம் போக 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 போக
2 மணி நேரம் 3 மணி நேரம், ஏன் தொழுகை நடந்துட்டு இருக்கும். அந்த நேரத்திலேயும் இந்த விளையாட்டின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணத்தினால், பைத்தியத்தின் காரணத்தினால், பித்தின் காரணத்தினால் ஜமாத் முடிஞ்சு அப்புறமா தொழுதுக்கலாம், தனியாக தொழுதுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ்வினுடைய அந்த கடமைகளை கூட ஒதுக்கி போடக்கூடிய, தூக்கி எறியக்கூடிய விளையாட்டுக்கள் நமது பிள்ளைகளிடத்திலே இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறார். ஆக நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்துட்டோமா இல்லையா, சாலிகான குழந்தையா உருவாக்குறோமா இல்லையா அப்படிங்கிறத பெற்றோர்கள் தனது கவனத்தை ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். முன்னோர்கள் குழந்தைகள் சாலிகான குழந்தையா இல்லையா என்பது குறித்து எத்தனை முன்னோர்கள் கவலைப்பட்டாங்க தெரியுமா? இங்கே ஃபுதைல் இப்னு இயாத் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இறைநேசர், ஃபுதைல் இப்னு இயாத் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னி ஆஜிஸுன் அன் தஅதீபி வலதி. யா அல்லாஹ், என் குழந்தைக்கு நான் ஒழுக்கம் கற்பிப்பதை விட்டு நான் இயலாமலாக ஆகிவிட்டேனே. என்னால் முடிந்தவரை நான் ஒழுக்கம் கற்பித்து கொடுத்து விட்டேன், மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னால் முடியாமல் ஆகிவிட்டது. எனவே அல்லாஹ்வே, அல்லாஹும்ம அத்திபுகுலி, எனக்காக வேண்டி எனது குழந்தைக்கு யா அல்லாஹ் நீனே ஒழுக்கம் கற்பிப்பாய் என்று அல்லாஹ்விடத்தில் ஏராளமான பெற்றோர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், முடிந்த அளவு நான் கண்டித்து விட்டேன், ஒழுக்கங்களை கற்பித்து கொடுத்து விட்டேன். இதற்கு அடுத்ததாக உனது பொறுப்பிலே எனது பிள்ளைகளை நான் ஒப்படைத்து விடுகிறேன், நீ அவர்களை ஒழுக்கம் கற்பிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஒழுக்கம் கற்பிக்க சொன்ன பெற்றோர்கள் உண்டு. சொல்கிறார்கள், தபகாத்துல் ஹனாபிலா என்கிற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அஹ்மதி இமாம் அவர்களை பற்றி அவர்களினுடைய மகன் பதிவு செய்கிறார்கள். ஃபவஜத்து அபி அஹ்மத் யபிகி ஃபி சுஜூதிஹி, என்னுடைய தந்தை அஹ்மத் அவர்களை சுஜூதில் அழக்கூடியவர்களாக நான் இரவிலே பார்க்கிறேன். சுஜூதில் ஒரு தந்தை விழுந்து விழுந்து அழுகுறாங்க. யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மகன் உபைதுல்லா சொல்கிறார், அல்லாஹும்ம உபைதுல்லா. சுஜூதில் இருந்து அஹ்மத் இமாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்யுமா? அல்லாஹும்ம யா அல்லாஹ், உபைதுல்லா வலதி ஹலக்தஹு பி ரஹ்மதிக, என் மகன் உபைதுல்லா என்னுடைய குழந்தை, ஹலக்தஹு பி ரஹ்மதிக, உன்னுடைய ரஹ்மத்தால் தானே நீ அவர்களை படைத்தாய், நீ அவரை படைத்தாய். எனவே யா அல்லாஹ், வலா தஜஅல்ஹு வலா தஜஅல் நஸீபஹுன்னார், அவரை நரகவாசியாக நீ மாற்றிவிடாரே, நரகத்தின் நெருப்புக்கு துணை சாதனமாக என் பிள்ளையை நீ மாற்றிவிடாதே என்று அஹ்மத் இமாம் அவர்கள் ஒழுக்கத்திலே உயர்ந்தவர்கள், சாலிகானவர்கள், மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய இமாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குழந்தைகள் குறித்து எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம ஒரு சாலிகான அடியார் அப்படிங்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தையும் சாலிகாகத்தான் வளரும், அதை நம்ம கண்டுகொள்ளவே தேவையில்லை, அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு இல்லாமல் குழந்தை குறித்து அழுது அழுது துவா செய்யக்கூடிய அஹ்மத் இமாம் எங்கே? நம்முடைய துவாக்கள் எல்லாம் எங்கே? என்றைக்காக வேண்டி நம்மளுடைய குழந்தைகள் குறித்து அழுது அழுது துவா செய்திருக்கிறோம்? குழந்தைகளினுடைய ஒழுக்கம் குறித்து நாம் எப்போது துவா செய்திருக்கிறோம்? மார்க்க விஷயத்தில் குழந்தை இவ்வாறு பொடுபோக்காக இருக்கிறது என்று எப்போது நாம் கவலைப்பட்டிருக்கிறோம்? என்னுடைய குழந்தை எப்போது தொழுகையாளியாக மாறுமோ என்று என்னைக்கு நாம் கவலைப்பட்டிருக்கிறோம்? சொல்கிறார்கள், இப்னு உமர் லி வலதிஹி இந்த மௌத்திஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவர் தன்னுடைய குழந்தைக்கு வசியத்து செய்கிறார், நசீகத்து செய்கிறார். சொல்கிறார், யா புனைய, உமர் ரலியல்லாஹு மகன் தனக்கு பிறந்த அந்த மகனுக்கு நசீகத்து செய்கிறார்கள். பிற்காலத்திலே யா புனைய அத்திப் பனீகே, உன்னுடைய குழந்தையை நீ சரியாக ஒழுக்கம் கற்பித்து விடு. ஏன் தெரியுமா? ஃபைன்னக மஸ்ஊலுன் அன்ஹும் யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே நீ அவர்களை குறித்து கேள்வி கேட்கப்படுவாய். என்ன கேள்வி? மாதா அத்தபுத்தகும் வ மாதா அல்லம் தகும், உனது குழந்தைக்கு நீ என்ன ஒழுக்கத்தை நீ கற்பித்து கொடுத்தாய்?
மாதா அல்லம் தகும், உனது குழந்தைக்கு நீ என்ன கல்வியை கற்பித்து கொடுத்தாய். இந்த இரண்டும் குறித்து ஒரு பெற்றோரிடத்திலே கேட்கப்படும். எந்த விதத்தில் ஒழுக்கம் கற்பித்து கொடுத்தாய் என்று ஒழுக்கம் குறித்தும் கேள்வி கேட்கப்படும். மாதா அல்லம் தகும், எந்த கல்வியை கற்றுக் கொடுத்தாய். நீ உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாயா, என் பெருமானார் கொண்டு வந்த அந்த குர்ஆன் கல்விக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாயா, எதில் நீ அதிக ஆர்வம் காட்டினாய், உனது குழந்தைகளை எதில் நீ ஈடுபடுத்தினாய், எதற்காக வேண்டி செலவழித்தாய், உன் குழந்தையின் வயதை எதில் நீ ஈடுபடுத்தினாய் என்று கல்விகள் குறித்தும் சில பெற்றோர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். எனவே மகனே, உனது குழந்தையை நீ சரியாக்கிவிடு என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு நசியத்தை செய்கிறார்கள். உன் குழந்தையை சரியாக்கிவிடு. ஒழுக்கம் குறித்து கேள்வி கேட்கப்படும். எந்த கல்வி உன் குழந்தைக்கு நீ கொடுத்தாயும் கேள்வி கேட்கப்படும். ஆக பெற்றோர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தை தாண்டி பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் காட்ட வேண்டியது எந்த கல்வியில், எந்த கல்வியை கொடுக்குறோங்கிறத நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். ஒரு குர்ஆன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இந்த குர்ஆனுக்கு விளக்கம் படிக்கக்கூடிய அந்த ஆலிம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது உலக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கவனிக்கணும். இதோடு முடித்துக் கொள்கிறேன். உலக கல்வி இதை எழுதினது யாருங்க? இந்த உலகத்திற்கு இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா மாற்று மதத்தவர்கள். ஒன்று, இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் கல்வி இதை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா அல்லாஹ் தான் கொண்டு வந்தான். இந்த பக்கத்தில் இந்த உலகத்திற்கு இந்த எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மாற்று மதத்தால்தான் இருப்பார். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த கல்விக்குள் என்னவெல்லாம் எழுதப்படுகிறது, திணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மாற்று மதத்தவன் என்னவெல்லாம் சாதனை படைத்தான் எழுதப்படும், அவனுக்கு எத்தனை குழந்தைகள் எழுதப்பட்டிருக்கும், அவனுக்கு எத்தனை மனைவிமார்கள் எழுதப்பட்டிருக்கும். இந்த தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் அல்லது சமூக அறிவியல் புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் மாற்று மதத்தவனுடைய வரலாறை, அவனுக்கு எத்தனை பிள்ளைகள், குழந்தைகள், மனைவிமார்கள் என்று அவனை புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கும். இந்த பக்கத்தில் குர்ஆன் கல்வியில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? நபிமார்களினுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கும், சாலிகின்களினுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கும், வலிமார்களினுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கும். அப்படிதானுங்க? இதுக்கு இதை நிகராக மாறுமா? இதை இறக்குனது அல்லாஹ், இதை கொண்டு வந்து மாற்று மதத்தவன். இதில் எழுதப்பட்ட கருத்துக்கள் மாற்று மதத்தவனை பற்றி, இதில் எழுதப்பட்ட கருத்துக்கள் அல்லாஹ்வை பற்றியும் ரசூல்மார்களை பற்றியும் இறைநேசர்களையும் பற்றியும் எழுதப்பட்டது. ஆக எந்த கல்வியை படிக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலக கல்வியை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஆர்வப்படுத்துகிறோம், முக்கியத்துவப்படுத்துகிறோம், பல பல்லாயிரங்கள் செலவழித்து படிக்க வைக்கிறோம், பல லட்சங்கள் செலவழித்து அந்த உலக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் கியாமத்திலான நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பலன் இருக்குமானா இருக்காது, சின்ன பலன் இருக்குமானா இருக்காது. சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கல்வி குறித்து சொல்கிறார்கள், பெற்றோர்கள் நன்றாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்கிறார்கள், லியன் அரா பனிய யதஅல்லமூனல் இல்ம வயஃப்கஹூன ஃபித்தீனி அஹப்பு இலை. சொல்கிறார்கள், என்னுடைய குழந்தை ஒரு கல்வியை கற்பதும் மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதும் அஹப்பு இலை, எனக்கு மிக பிரியமான விஷயம், எனக்கு மிக நேசத்திற்குரிய விஷயம். எதை விட தெரியுமா? மின் ஐ யகூனலி மிஸ்லு முல்கி சுலைமான், சுலைமான் நபியினுடைய பொருளாதாரம் எனது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவதை விட மார்க்கத்திலிருந்து சில சட்டங்களை என் குழந்தை அறிவது எனக்கு சந்தோஷம் என்கிறார்கள். இங்க சுலைமான் நபி கோடான கோடீஸ்வரர், அவர் உலகமே ஆட்சியில் கொடுக்கப்பட்டவர், ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டவர், காற்றும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டவர், பறவைகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டவர், எல்லா பொருளாதாரமும் கொடுக்கப்பட்ட சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை விட எனது குழந்தை அந்த மார்க்க கல்வியை கற்பதுதான் எனக்கு மிக சந்தோஷத்தை தரும், மிக மகிழ்ச்சியை தரும் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை காட்டுவதை விட பல மசாலாக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, பல சட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய
மார்க்க கல்வியை உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு பிற்காலத்தில் உதவும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆக பெற்றோர்களே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு சரியான ஒழுக்கத்தை கற்பித்து கொடுப்போம், சரியான கல்வியை கொடுப்போம். ஆக இந்த ஒழுக்கமும் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வியும் தான் ஆகிரத்திலே நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும். எனவே நமது குழந்தைகளை சாலிஹீனாக குழந்தைகளாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தைகளாக, ஐவேளை தொழுகக்கூடிய குழந்தைகளாக, அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய குழந்தைகளாக, பெற்றோர்களுக்கு அதிகம் பணிவிடை செய்யக்கூடிய குழந்தைகளாக, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக, உறவோடு சேர்ந்து வாழக்கூடிய குழந்தைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சுன்னத்துகளை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த சுன்னத்துகளை மௌத்து வரை கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகளாக, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதி ஹதியா செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளாக அல்லாஹ் தஆலா நமது குழந்தைகளை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.